வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 14 ப்ராபபிலிட்டியில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆன் அ வீக்கெண்ட் ராணி வாஸ் பிளேயிங் கார்ட்ஸ் வித் ஹர் ஃபேமிலி. த டெக் ஹேஸ் 52 cards. ஒரு வீக்கெண்டில் ராணி தன்னோட ஃபேமிலியோட கார்ட்ஸ் விளையாடுறா. ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸில் 52 cards இருக்கும். ஹர் பிரதர் ட்ரூ 1 card. அவரோட பிரதர் ஒரு கார்டு எடுக்கிறான். ஸோ அந்த கார்டு எந்த கார்டாக இருக்கும், எந்த கார்டு வரதுக்கான ப்ராபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 questions கொடுத்துருக்காங்க. அதிலே 3 subdivisions. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் ஆஃப் ரெட் கலர். ஓகே, ரெட் கலரில் 2 kings இருக்கும், பிளாக் கலரில் 2 kings இருக்கும். ஸோ P of A is equal to N of A by N of S. ரெட் கலரில் 2 kings இருக்கிறதுனால N of A 2 by N of S 52. ஏன்னா ஒரு டெக்கில் 52 cards இருக்குது. ஸோ 2 by 52. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1, இது 26. ஸோ 1 by 26. ஆப்ஷன் ஏ 1 by 26 தான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், find the probability of getting a face card. face card ஹார்ட்டில் 3 face card, டைமண்டில் 3 face card, கிளப்பில் 3 face card, ஸ்பேடில் 3 face card இருக்கும். ஸோ 4த்துலையுமே 3 face card இருக்குது. ஸோ 3 into 4 12. ஸோ P of B is equal to N of B by N of S. P of B நமக்கு 12. அதாவது ஹார்ட்டும் டைமண்ட்ஸும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரெட் கலரில் 6 இருக்குது அண்ட் பிளாக் கலரில் 6 இருக்குது. ஸோ 6 + 6 12 அப்படியும் நம்ம எழுதிக்கலாம். 12 by 52. இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 6, இது 26. மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3, இது 13. ஸோ 3 by 13 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு third subdivision, find the probability of getting a jack of hearts. ஹார்ட்ஸில் ஒரே ஜாக் தான் இருக்கும். ஸோ P of C is equal to N of C by N of S. N of C 1, ஏன்னா ஹார்ட்ஸில் ஒரே ஜாக் தான் இருக்கும். 1 by 52. ஸோ ஆப்ஷன் ஏ 1 by 52 தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், 3 persons toss 3 coins simultaneously and note the outcomes. Then they ask few questions to one another. Help them in finding the answers of the following questions. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 3 பேர் 3 coins simultaneously, அதாவது simultaneouslyனா ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த அவுட்கம்ஸ் என்ன வந்திருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. Then they ask few questions to one another. அவங்களுக்குள்ளாரே சில questions கேட்டுக்கிட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், the probability of getting at most 1 tail is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 3 coins டாஸ் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் வரும் அப்படின்னா HHH, TTT, அதாவது H for head, T for tail, then HTH, THT, TTH, HHT, HTT and THH. இதான் நமக்கு டோட்டல் அவுட்கம்ஸ். எத்தனை வந்திருக்குன்னு எண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8. டோட்டல் அவுட்கம்ஸ் நமக்கு 8. அதாவது N of S 8. P of A is equal to N of A by N of S. N of S நமக்கு 8. இப்போ N of A நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்மோஸ்ட் 1 tail. அட்மோஸ்ட் 1 tail அப்படின்னா ஒன்று டெய்லே இருக்கக்கூடாது, இல்லை ஒரு டெய்ல் இருக்கணும். அதுக்கு மேலே 2 tails 3 tails அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதில் டெய்லே இல்லை. ஸோ இது நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் 3 tail இருக்குது. ஸோ இது கிடையாது. ஸோ இதுலேயும் ஒரே டெய்ல் தான் இருக்குது. இதில் 2 tail இருக்குது, இது நமக்கு கிடையாது. இதில் 2 tail இருக்குது
அண்ட் இதில் ஒரு டெயில் இருக்குது, இதுலேயும் ஒரு டெயில் இருக்குது. ஸோ டோட்டலாக 1 2 3 4. ஸோ 4/8. இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1/2 வரும். ஸோ ஆப்ஷன் சி 1/2 தான் ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், the probability of getting exactly one head is. எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட்னா அந்த அவுட்கமில் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். அதுமாரி எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதில் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்குது, இதிலும் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்குது, அண்ட் இதிலும் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இருக்குது. ஸோ 3. ஸோ P of B is equal to N of A by N of S. N of A வந்து நமக்கு 3, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அதாவது N of S வந்து 8. ஸோ ஆப்ஷன் டி 3/8 அதான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், the probability of getting exactly 3 tails is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மொத்த அவுட்கம்ஸ்லே இதில் மட்டும்தான் எக்ஸாக்டாக 3 tails இருக்குது. ஸோ ஒரே ஒரு அவுட்கம் தான். P of C is equal to N of C by N of S. N of C வந்து 1, total number of outcomes வந்து 8. ஸோ ஆப்ஷன் டி 1/8 தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன், the probability of getting at most 3 heads is அப்படின்னு கேட்டிருக்காங்க. at most 3 headனா 0 head 1 head 2 head 3 head இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து எத்தனை ஹெட்டும் இருக்கக்கூடாது. அப்படி நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து 3 ஹெட்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹெட்ஸே இல்லை. இதில் 2, இதில் 1, இதில் வந்து 1, இதில் 2, இதில் 1, இதில் 2. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 0 1 2 3 அது மாதிரி தான் வந்திருக்கு. எதுலேயுமே வந்து 4 ஹெட்ஸ் இல்லை. ஸோ அட்மோஸ்ட் 3 ஹெட்ஸ் வந்து இது எல்லாமே தான். ஸோ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 8. ஸோ P of D is equal to N of D by N of S. N of D வந்து 8. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கேட்குற கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. எதுலேயுமே 3 ஹெட்டுக்கு மேலே அதிகமாக போகல, எதுலேயுமே 4 ஹெட் வரல. ஸோ 8 பை சாம்பிள் ஸ்பேஸ் அது வந்து நமக்கு 8. ஸோ 8/8 1. ஸோ ஆப்ஷன் பி 1 தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், the probability of getting at least 2 heads is. அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் வந்து 2 ஹெட் இருக்கணும், மினிமம் 2 ஹெட் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஹெட்ஸ் வேணால் இருக்கலாம், 3 அதுமாதிரி எத்தனை ஹெட்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் மினிமம் 2 ஹெட்ஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து 3 ஹெட்ஸ் இருக்குது, இதில் வந்து ஹெட் இல்லை, அண்ட் இதில் வந்து ஒரே ஹெட்டு தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுலேயும் ஒரு ஹெட்டு தான் இருக்குது, இதில் 2 ஹெட்ஸ் இருக்குது, இதுலேயும் 2 ஹெட்ஸ் இருக்குது, இதில் வந்து 1 ஹெட் இருக்குது, அண்ட் இதுலேயும் 2 ஹெட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 1 2 3 4. ஸோ 4 அவுட்கம்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக வந்திருக்கு. ஸோ P of E is equal to N of E by N of S. N of E வந்து நமக்கு 4 பை நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அது வந்து 8. ஸோ 4/8 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4 டேபிளில் 1/2 வரும். ஸோ ஆப்ஷன் சி 1/2 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.